Hey all, welcome to Raised and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிபி சீஸி வெஜ் சாண்ட்விச். இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் வேணும்னா, கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபில்லிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கிரேட்டட் கேரட், ஒரு க்ரீன் சில்லி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், ஹாஃப் பொட்டேட்டோ பாயில் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது தவிர நமக்கு தேவைப்படுறது சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்திருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜ்ஜீஸ் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்தால் கிரேட்டட் கேபேஜ், கேப்சிகம் ஆர் ஸ்வீட் கார்ன் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருந்த அவைலபிள் வெஜ்ஜீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தவிர சால்ட் அண்ட் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர நீங்கள் இதில் சாட் மசாலாவும் ஆட் பண்ணலாம். சாட் மசாலா ஆட் பண்ணால் வேறு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்பைசினஸ் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல, நான் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் லேட்டர் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஒன் சைடில். இப்போது அதோட ஆப்போசிட் சைடில் வந்து நான் ஃபில்லிங் வச்சுக்க போகிறேன். நல்லா ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபில்லிங் வச்சுக்கிறேன். இப்போ ஏன் ஆப்போசிட் சைடில் நான் பட்டர் போடுறேன்னா, நமக்கு வந்து அப்போ தான் அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் ஆப்போசிட் சைட்லேயும் நான் பட்டர் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஃபில்லிங் நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். ஸோ இதில் சீஸ் ஸ்லைஸ் எனக்கு கிடச்சதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் கிரேட்டட் சீஸ் கூட வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதுலேயும் நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேயர் பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டரி சைடு வந்து நான் வெளியே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க, இது வந்து நான் ஒரு சாண்ட்விச் மேக்கரில் வைக்க போகிறேன். ஸோ இந்த இது வந்து நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட தவா இருந்தால் தவாவில் கூட பண்ணலாம், சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டேன். இன்னும் ஒரு 5 or 10 minutes வெயிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சீஸி வெஜ் சாண்ட்விச். ஈஸியான ரெசிபி, ஜஸ்ட் 10 minutes தான் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.